இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போறோம்னா, இன்குபேட்டரோட ஒயரிங் கனெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து இன்குபேட்டர் வந்து ஒயரிங் கனெக்ஷன்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் பர்ஃபெக்டாக ஆன் ஆக மாட்டேது. எதனாலனா நம்ம கனெக்ஷன்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருப்போம். ஆனால் அந்த B0 to B6 வந்து செட்டிங் வந்து ஒழுங்கா பண்ணாதனால தான் ஒர்க் ஆக மாட்டேது. ஒரு ஒயரை வந்து லைன்லேருந்து வந்து எடுத்துக்கும். பல்ப்லேருந்து வர ஒயரை வந்து டைரெக்டாக K0ல கனெக்ட் பண்ணிவிட்டு K1லேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போய் நம்ம வச்சுக்கணும். 37.5 தான் இன்குபேட்டருக்கு நம்மளுக்கு வந்து கோழியோட டெம்பரேச்சர் வரும். அதை செட் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா B0 வந்துடும். B0 வந்த பிறகு நம்ம செட்டிங் வந்து ஹீட்டில் கொடுக்கணும். இப்போ B0 செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணி கொடுத்தோம்னா செல்சியஸ் மாற்றிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு அடுத்து P1 வந்து அந்த ப்ளஸ் பட்டன் அமுக்குனோம்னா B1 மாறும். அப்புறம் வந்து P1ல வந்து 0.5 ரேஷியோ கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் வந்து P2 வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கணும்னு கேட்கணும். நம்ம ஒரு 39, 38 வச்சுக்கலாம். நம்மளோட பொறுத்து இருக்குது. நம்ம 40 வைக்கிறோம். B3 வந்து எவ்வளோ கட் ஆஃப் ஆகும்னு சொல்லி கொடுக்கணும். நம்ம வந்து P3 வந்து -40 வச்சுக்கலாம். அண்டு P50 வச்சுக்கணும். B6 வந்து ஆஃப் பண்ணிக்கணும். ஏன்னா B6 வந்து அலார்ட்டு, அது நம்மளுக்கு தேவையில்லை. இதெல்லாம் கனெக்ஷன்லாம் பர்ஃபெக்டாக கொடுத்தாலே ஆன் ஆயிரும். இப்போ கனெக்ஷன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பல்ப் எப்படி இதாகுதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஆன் ஆயிடுச்சு. நம்மளுக்கு 37.5ல கட் ஆஃப் ஆயிரும். அதுக்கு தான் அந்த பிளிங்க் அதை ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம கொடுத்துடணும். இதெல்லாம் கரெக்டாக பண்ணாலே இன்குபேட்டர் வந்து தெர்மோஸ்டாட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். வேறு எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்குபேட்டரில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எப்படி தெர்மோஸ்டாட் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம